கோடி மக்கள் வாழ்கின்ற நம்ம இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 55%, அதாவது 75 கோடி பேர் இளைஞர்கள் தான். இது நான் சொல்லல, பிஎன்டிபி இந்தியா இருக்க சொல்லுது. அதே பிஎன்டிபி இந்தியா இருக்க 60 கோடி இளைஞர்கள் நாட்டின் கலவர மற்றும் எல்லையோர பகுதியில் வாழ்றாங்க. ஸோ இதிலிருந்து நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்பட போவது ஃபர்ஸ்ட் இளைஞர்கள் தான். அதே பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறதும் இளைஞர்கள் தான். ஸோ வளர்ந்து வரும் நாடுகள் வசிக்கும் 87% இளைஞர்கள் தரமற்ற அரசியல் பொருளாதார கொள்கை, தரமற்ற கல்வி, மருத்துவ வசதி போன்றவற்றால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாட்டோட இளைஞர்கள் மனநிலை ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த நாடு நல்லா இருக்கும், நாட்டோட வளர்ச்சி பதம் நல்லா இருக்கும். இதன் மூலமா என்ன சொல்ல வரேன்னா, 2022 உலகிலேயே அதிக இளைஞர்கள் வாழும் நாடாக நம்ம இந்திய நாடு இருக்க போகுது. கிட்டத்தட்ட 720 யூனிவர்சிட்டிஸ், 38,420 காலேஜஸ், இதில் மாணவர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகம். அப்போ இந்த இளைஞர்கள்லாம் என்னதான் பண்றாங்க? மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவி அனிதாவின் மரணத்திற்கு நீதி கேட்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு இடங்களில் எங்க தாண்டி போனாங்க அந்த பாலாவும் கிரேசி? காணாண்டிக்கா. இரு, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். சரி, நீ ஃபோன் பண்ணி பாருடி. மாட்டேங்குது. ஆமாண்டி, எனக்கும் லைனே போக மாட்டேங்குது. கால்ல இருந்து எல்லாரும் எங்க தாண்டி போனீங்க? கால் பண்ணி பார்த்தாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. எங்க தான் போனீங்க? அந்த வெண்ணிலா ஓவரா தாண்டி பண்றா. சரி விட்ரி பாத்துக்கலாம். சரி வாங்க எல்லாரும் கேண்டீன் போலாம். காசு எடுங்க போலாம். நீ எட்ரி. என்னாச்சுடி? இல்ல விடுடி. என்னடி ஆச்சு அவளுக்கு? அவ போறா? தெரியலடி. தள்ளி உக்காருடி. என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்லடி. சொல்லுடி. என்னடி நீங்களா ஒரு மாதிரி கெத்தா இருக்கீங்க? அப்படிலாம் இல்லடி. டைம் ஜம்ப் போலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. ஜம்ப் போனா எப்படி நீ படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுவ? நான் பாத்துக்கிறேன். கமெண்ட் மேம். யாரு? வா. குட் ஈவினிங் மேம். என் பேர் வசந்தி மேம். ஃப்ரெண்டு சொல்லியிருந்தால மேம், நீங்கள் நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்ததுங்களா மேம், அதான் மேம் ட்ரை பண்ணலான்னு வந்தேன் மேம். துணி தைக்க தெரியும் மேம், எனக்கு நல்லா தைப்பேன் மேம். ஒழுங்கா தைக்கணும், டைமுக்கு வரணும். சரிங்க மேம். நீ எவ்வளோ தைக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமௌண்ட். சரியா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஒழுங்கா தப்புன்னு சொன்னேன், என்ன தைச்சிருக்க? தைக்க தெரியுன்னு சொன்னா தையலே வரல. என்ன தைச்சிருக்கங்க பாரு, தையல் ஒழுங்கா வரவே இல்லை. ஒழுங்கா தை. சரியா?
மேம் நாங்கள் மேம் தச்சுட்டேன் மேம். தச்சிட்டியா? சரி, நாளைக்கு ஒழுங்கா தைக்கணும். இந்தா உன் சேலரி. தேங்க்யூ மேம். Write your register number in your question paper. என்னடி எனக்கு தெரியல. Why are you sleeping, Vasant Rani? Ma'am, Write your exam. Submit the paper. Vasanti, why empty paper? ma'am, Give your paper. இன்னும் ஒரு கொஸ்டின் மேம். Time over, give your paper. Okay, you can leave now. இது எங்கடி காணா? வழி விடுங்கடி, நான் கொஞ்சம் பாக்குறேன். நீ நவுருங்கடி, என் பேரும் பாக்குறேன். ரிசல்ட் வந்துருச்சுடி, நவுருடி. ஏன் ஆல் கிளியர்டி? நான் ஆல் கிளியர் டி, நீடி. நான் 3 அரியர்டி. ஏன்டி? தெரியலடி. Dear student, yesterday university results came. What about your results? I hope you all are clear the papers. Expect you. How many areas? 3 அரியர் மேம். Personally, I want to talk with you. Meet me staff room. Today we are going to discuss about cost accounting. Come in. Yeah, come in. Please sit. You didn't write well university examination. You got 3 arrears. Why? What happened to you? வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் மேம். ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது மேம். அதனால் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருக்கேன் மேம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம். ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு முடியல மேம். Part-time job is very good, but now concentration your education. Education is a must. நீ நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். தனி ஒருவனாக இருந்தால் மாற்றம் வரும். அதுவே மாணவனாக இருந்தால் உடனே மாற்றம் வரும்.